வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு பொறாமையா இருக்கான்னு மீனா கேட்க, ஒரு ஆமையும் இல்லை அப்படிங்கிற ஆபீசர் செந்தில் பாக்கெட்ல இருந்து ஒரு பெரிய சாக்லேட் எடுக்க ஆன்னு பார்க்குறாங்க அரசி. ஆ, சாக்லேட்டு எனக்கு தானே அப்படின்னு ரொம்பவே ஆசையா கேட்க, ஆ, வாங்கிட்டு வரும்போது உனக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல திடுக்குன்னு பாக்குறாங்க அரசி. ஆனா இப்ப உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல ஏன்னு என்ன பாவமா கேக்குறாங்க. ஆமா, நீ தான் அப்பாவுக்கு ஓவரா சப்போர்ட் பண்றியே அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்பா பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் சப்போர்ட் பண்றேன், அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க அரசி. திரும்ப திரும்ப அவர் பக்கமே பேசுற பாத்தியா நீ? அப்பா உனக்கு சாக்லேட் வேணாம் அப்படித்தானே என்ன பாண்டியனோட பரம எதிரியா மாறின ஆபீசர் செந்தில் கேட்க, வேணாங்கிறாங்க அரசியும். போ அப்படின்னு அவங்க சொல்ல இவரும் போ அப்படின்னு தோலை குலுக்குறாரு. அண்ணே பாருங்கண்ணே இவளை அப்படின்னு கதிர் சொல்ல எல்லாருமே அரசியை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்தா அப்படின்னு செந்தில் நீட்ட, வேணாம் அப்படின்னு சின்ன கோபத்தோட மறுக்கிறாங்க அரசி. வாங்கிக்க அப்படின்னு செந்தில் நீட்ட அரசி கையை நீட்டி வாங்க போக மறுபடியும் பின்னாடி எடுத்துட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு செந்தில். அப்படின்னு அரசி கோவிச்சுக்க, இந்தான்னு மறுபடியும் நீட்ட, சரி அண்ணன் கொடுத்துருவாருன்னு அரசி வாங்க போக மறுபடியும் பின்னுக்கு இழுத்துக்கிறாரு. போனே அப்படின்னு அரசி கொஞ்சமா சலிச்சுக்கிட்டு திரும்ப, இனிமே ஓவரா பேச மாட்டேன்னு சொல்லு, வாங்கிக்கோங்கிறாரு. இந்தான்னு நீட்டிட்டு இருக்க, திரும்ப எங்க பின்னாடி இழுத்துக்க போறாருன்னு வெடுக்குன்னு புடுங்கிடுறாங்க அரசி. எப்பா சாமிங்களா, எல்லாரும் ஆளாளுக்கு அரசியை இப்படி கொண்டாடுறதெல்லாம் ஓகே தான், அவங்க ஃபியூச்சரில் உருப்படுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுங்கப்பா. அரசி ரொம்ப ஆசையோட சாக்லேட்டை பிரிச்சுட்டு இருக்க கதிர் படக்குன்னு ஒரு லைனையே பிடுங்கி வாயில போட்டுக்கிறாரு. அண்ணே என்னன்னு நீ, நானே எல்லாருக்கும் தடை தான் செய்வேன், அட ஏன்னு என்ன தலையில அடிச்சுக்கிறாங்க அரசி. ராஜியும் ஐயோ நீ இருக்கி என்ன தலையில அடிச்சுக்கிறாங்க. அரசி இந்தாங்கன்னு கொஞ்சம் மீனாவுக்கு கொடுக்க தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க. அடுத்து ராஜிக்கு கொடுக்க அவங்களும் தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க. இந்தான்னு செந்திலுக்கு கொடுக்க அவரும் வாங்கிக்கிறாரு. அம்மா அப்படின்னு நீட்ட, வேணாண்டி அப்படின்னு கோமதி ரொம்ப ஃபீலிங்கோட சொல்ல, வேணான்னா போங்கிற மாதிரி அரசி ஜாலியா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் ஏய் குடு குடு அப்படின்னு கொஞ்சத்தை புடுங்கி கோமதியை சாப்பிடுறாங்க. எல்லாம் ஸ்வீட் எடை கொண்டாடுன்னு கொண்டாடிட்டு இருக்கும்போது, ஏண்டா உன் கவர்மெண்ட் வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு செந்தில கோமதி கேட்க அதிர்ந்து போறாங்க மீனா. ஐயோ அப்படின்னு அவங்களையும் அறியாம கத்திட கோமதி பயந்து போய், ஏய் ஏண்டி இப்ப ஐயோன்னு கேக்குறாங்க. தப்பான ஆள்கிட்ட தப்பான கேள்வி கேக்குறீங்க அத்த அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ இவன் வேலைக்கு போகலையா, அப்ப என்ன பண்றாங்கிற மாதிரி தோணுது கோமதிக்கு. அவ்வளவுதான், அப்புறம் உங்க பையன் மணிக்கணக்குல பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் சும்மா இருங்கிறாரு ஆபீசர். கோமதி உச்சி கொட்டிட்டு பாக்க, ஆமாமா நானும் ஒரு தடவை கேட்டேன், காதுல இருந்து ரத்தமே வந்துருச்சுங்கிறாரு கதிர். அப்படியா அப்படின்னு அப்பாவியா கோமதி பாக்க, டே 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 நீ ரொம்ப ஓவரா பண்ணாதடா அப்படின்னு செந்தில் சொல்ல, மாமா இவன் எப்பவுமே ஓவரா தான் பண்ணுவான், நீங்க சொல்லுங்க மாமாங்கிறாங்க ராஜி. அவ்வளவுதான் மாட்டுனா மகாதேவன்னு செந்தில் ஆரம்பிக்க போக, புலிவால புடிச்சிட்டீங்க, இனி யாரையும் காப்பாற்ற முடியாது, நீ ஸ்டார்ட்னு அப்படின்னு சொல்ல, உத வாங்க போற நீ அப்படிங்கிற செந்தில் ஏதோ மைக்ல பேச போற ரேஞ்சுக்கு தொண்டையெல்லாம் செருமிக்கிட்டு, அது கவர்மெண்ட் வேலைன்னா மற்ற வேலை மாதிரிலாம் இல்லம்மா அப்படின்னு ஆரம்பிக்க, ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி கதிரும் மீனாவும் பார்த்துட்டு இருக்க, அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க ராஜியும் கோமதியும். அது ஒரு தனி கெத்து தான் அப்படின்னு செந்தில் சொல்ல, அந்த கெத்து கோமதி முகத்துல தெரியுது. எல்லாரும் நம்மள அப்படியே சாரு சாருன்னு மரியாதை கொடுக்கறது என்ன, போகும்போது வரும்போது அப்படியே எந்திரிச்சு நிக்கிறது என்ன, அது மட்டும் இல்ல அப்படியே ஆபீஸ் முழுக்க அப்படியே ஏசி அப்படின்னு சில்லறையா செந்தில் வர்ணிச்சுக்கிட்டு இருக்க, அப்படின்னு ரொம்ப பெருமிதமும் சந்தோஷமுமா கேட்டுட்டு இருக்காங்க கோமதி. போய் உட்கார்ந்த 10 நிமிஷத்துல காதெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடும் அப்படின்னு செந்தில் இருக்கிறவங்க காதெல்லாம் சூடாக்கிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு கோமதி ரொம்ப ஆசையா கேட்டுட்டு இருக்க, டீ பிரேக்கு லஞ்ச் பிரேக்குன்னு எக்கச்சக்க பிரேக்கு அப்படின்னு செந்தில் சொல்றத கேட்க, ஓ வேலை செய்யறதுக்காக போகல, இப்ப இந்த பிரேக்குக்காக தான் ஆபீஸ் போறாங்களோன்னு நமக்கே தோணுது. வேலையை விட பிரேக் தான் அதிகம்னா பாத்துக்கங்களேன்னு அவரே கன்ஃபஸ் பண்ணிடுறாரு. போட்டுட்டு போன சட்டை பேண்ட் கசங்காம வேலையை பார்த்துட்டு வரலாம் எப்படி அப்படின்னு செந்தில் சொல்ல, அயன் பண்றவங்க பொழப்பெல்லாம் அம்பேல் தானான்னு நம்ம மைண்ட்ல வருது. மாமா நல்லா வாழ்றீங்க மாமான்னு ராஜி சொல்ல, ஆமாப்பா உண்மையா அதுதான், இப்பதான் நான் நெசமாலுமே வாழ்றேன், சுதந்திர காத்த அப்படியே சுவாசிக்கிறேன், கவர்மெண்ட் வேலை இம்புட்டு நல்லா இருக்கும்னு தெரிஞ்சிருந்ததுன்னு
வச்சுக்கையே எப்பவோ முட்டி மோதி அந்த வேலைக்கு போயிருந்திருப்பேன் அப்படின்னு செந்தில் மெய்மறந்து ரசிச்சு வர்ணிச்சுக்கிட்டு இருக்க. அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம மளிகை கடையில இருந்து கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், அதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு அவரு கேவலமா சொல்ல, இதுவரையிலும் ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருந்த கோமதியோட முகம் அப்படியே மாறி போயிடுது. டெலிவரிக்கு வெளியில வெயில்ல சுத்தணும், சரி கடையில உட்காரலான்னு பார்த்தா அது அதை விட கொடுமையா இருக்கும். ஃபேன் ஏதோ கடமைக்கேன்னு சுத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ரோடே எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும் அப்படின்னு செந்தில் அடுக்கிக்கிட்டே போக கோமதி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. மிளகா மல்லி பூண்டுன்னு லோடு ஏத்தி ஏத்தி மசாலாவுல உடம்ப ஊற வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, உன்னை அப்படியே கொல்ல போறேன் பாருங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. இது எல்லாத்தையும் மீறி அப்பாவோட டார்ச்சர் வேற தாங்க முடியாதுன்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, என்னாலையும் தாங்க முடியாதுதான்டா அப்படின்னு கோமதி பட்டுன்னு கையில அடிச்சு போடுறாங்க. ஏண்டா ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கிறியா நீ, அதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படின்னு கோமதி சொல்ல, அதுக்கு இல்லம்மான்னு செந்தில் சொல்ல வர, அதுக்கு மேல கோமதி பேச விடுவாங்களா என்ன? இங்க பாரு, கஷ்டமோ நஷ்டமோ இம்புட்டு நாளா அங்கதானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீ, இவ்வளவு நாள் அந்த கடை தானே நம்மளுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, அண்ணன் பட்ட வேதனைய அண்ணன் சொல்லுது அப்படின்னு கதிர் சொல்ல, இவனோட வேதனையை சொல்லுன்னு யாரும் கேட்கலடா, வேலை எப்படி போகுதுன்னு அதை மட்டும் தானே கேட்டேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு கோமதி சொல்ல, இன்னும் மாசம் சம்பளம் கூட வாங்கல, அதுக்கேத்த மாதிரி ஒரு கதையை சொல்லுங்க, சும்மா உங்க இஷ்டத்துக்கு உருட்டுன்னு உருட்டாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, செம்ம பல்பு வாங்குறாரு செந்தில். அரிசி முதலா சிரிக்க எல்லாரும் நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. நானும் கவர்மெண்ட் வேலை தாங்க பாக்குறேன் அப்படின்னு மீனா சொல்ல, உன் வேலை வேற ஏன் வேலை வேற. அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்லமா பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, என்ன தனியா கூட்டிட்டு போய் பாராட்டினாங்க, எதுக்குங்கிற, நான் அம்புட்டு சூப்பரா வேலை வாங்குறேனாமா அப்படின்னு செந்தில் அள்ளி விட்டுட்டு இருக்க, மறுபடியும் அப்படியான ஆச்சரியமா பாக்குறாங்க கோமதி. கோமதி ஒரு அதிசய பிறவி, அசின் மாதிரி அரை செகண்டுக்கு 500 ரியாக்ஷன் காட்டுவாங்க. வந்த ஒரே மாசத்துல வேலையை அப்படியே கரைச்சு குடிச்சிட்டேன்னு சொல்லி பயங்கர பாராட்டு தான் அப்படின்னு செந்தில் சொல்ல, கோமதி அப்படின்னு காதுல இருந்து காது வரல சிரிச்சிட்டு தலையாட்டுறாங்க. ஓ அப்படின்னு அரசி பார்த்துக்கிட்டு இருக்க, சுத்துங்க நல்லா சுத்துங்க அப்படின்னு மீனா சைகையில காட்டிட்டு இருக்க, பிச்சு புடுவேன் பிச்சு அப்படின்னு செந்தில் மிரட்ட, யூ ரீல் கண்டினியூங்கிறாங்க மீனா. ஏய் சும்மா ரெடி நீ சொல்லு அப்படின்னு கோமதி கதை கேட்க ரொம்ப ஆர்வமா தலை நீட்டுறாங்க. செந்திலும் தெற்கையும் வடக்கையும் மேலையும் கீழையுமா கலரா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. கோமதி முகத்துல தெரியுற ரியாக்ஷனை பார்த்தா அடுத்த மாசம் கூட இல்ல, இந்த மாசமே அவங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க போல இருக்கு. கலரா கட்டம் கட்டி அள்ளி விட்டுட்டு இருக்க, ஐயோ அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பூரா அங்க மாட்டிக்கிட்டு முழிக்க, மயில் அவங்க உலகத்துல இருக்காங்க. தலைவாணிக்கு ஒரே போட்டுக்கிட்டு, காலையில மாமா என்ன வேணும்னு கேட்டாக, நானும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், ஆனா மாமா எதுவுமே வாங்கிட்டு வரலையே. ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க, கும்பல்ல கொடுக்க வேணான்னு நினைச்சிருப்பாங்க, தனியா இங்க வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற மயிலு கெக்கே பெக்கேன்னு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு கனவுல மிதந்துட்டு இருக்காங்க. அம்மாடி மயிலு, நீ அவ்வளவுலாம் ஒருத்தலன்னு காட்ட போறாரு செந்தில். என்ன வாங்கியிருப்பாங்க? மல்லிகைப்பூ இருக்காது. அல்வா இருக்கும், எனக்கு அல்வா பிடிக்கும்னு மாமாவுக்கு தெரியும், அதுவா தான் இருக்கும் அப்படின்னு அசடு வழியிற மயிலு திடீர்னு, அட என்னடி மயிலு நீ வேற, மல்லிகைப்பூ அல்வான்னு சின்னதா யோசிக்கிற, மாமா ஏதாவது பெருசா வாங்கிட்டு வரதான் போறாங்க, ஷோ எனக்கு என்ன வாங்கிட்டு வருவாருன்னு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு மயில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. விசில் சத்தத்தோட சரவணன் வர்றாரு. உடனே மயில் தலைவணியை வச்சுட்டு வாங்கன்னு வழிஞ்சிட்டு நிக்க, ஏன் என்னாச்சுங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன். மயில் சரவணனோட 2 கையையும் மாறி பாக்குறாங்க. 2 கையையும் சேர்த்து வச்சு தாளம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஒருவேளை பாக்கெட்ல தான் வச்சிருப்பாரோ அப்படின்னு மயில் இந்த பக்கமா அந்த பக்கமா பாத்துட்டு இருக்க. சரவணன் சேர்ல உட்கார்றாரு. அவரு ஏதோ ஒரு ஜாலி மூட்ல விசில் அடிச்சுட்டு கையில தாளம் போட்டுட்டு இருக்க. மயில் அவரோட மொத்த உடம்பையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உட்கார்ந்துருக்க சரவணன் டக்குன்னு ஏதோ யோசனையா எழுந்திருக்கிறாரு. ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு மயில பாத்துட்டு இருக்க. சரவணன் பேக் எடுக்கிறாங்க, என்ன இருக்கும் அப்படின்னு மயில ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்க. சரவணன் பேக திறக்கிறாரு. மயில திரும்பி நின்னு அவரே அந்த சர்ப்ரைஸை எடுத்து கையில கொடுக்கட்டும்ன்ற மாதிரி சிரிச்சிட்டு நின்னுட்டு இருக்க. பேக திறக்கிற சரவணன் ஒரு பேப்பரை எடுத்து பார்த்துட்டு இல்லன்னு உலர வச்சுட்டு வேற எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு.
மயிலும் முன்னாடியே வாங்கிட்டு வந்து இங்க வச்சுட்டாரு போல இருக்கு அப்படின்னு ஆர்வமா நிக்கிறவங்க என்ன பண்றாருன்னு திரும்பி பேக்க பாக்குறாங்க. மயிலும் பாக்குறத பார்த்துட்டு இவேதுக்கு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கான்னு சரவணன் பாக்குறவரு மறுபடியும் பேக்ல ஏதோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து அதை மூடி வச்சுட்டு சே அப்படின்னு பெட் மேல தூக்கி போடுறாரு. ஒன்னும் இல்லையா அப்படின்ற மாதிரி மயில பாத்துட்டு இருக்க. சட்டையில அப்படின்னு சட்டைகிட்ட போறாரு சரவணன். மயிலும் முகம் மறுபடியும் பிரகாசம் ஆயிடுது. சட்டையில தேடுறவர் அங்கேயும் இல்லன்னு அப்படின்னு போட்டிருந்த பேண்ட் கிட்ட போறாரு. மயில ரொம்ப ஆர்வமா அவரை பின்தொடர்ந்துட்டு இருக்க. பேண்ட் பாக்கெட்ல தேடுறாங்கன்னா அப்ப மோதிரமா இருக்குமோ? ஐயோ மயிலு அப்படின்னு அவங்க கற்பனை குதிரையை தட்டி விட்டு அதுல பறந்துகிட்டு இருக்காங்க. சரவணன் அங்க இங்கன்னு தேடி பார்த்துட்டு எங்க வச்சேன் அப்படின்னு யோசிக்கிறவரு மயிலு இந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிட மாமா என்னன்னு ஓடி வர்றாங்க. ஹீரா கிட்ட போறவர் அதை திறந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்ப ரொம்ப ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருந்த மயிலு அவரோட கையில இருக்க ஹெட்போனை பார்த்துட்டு அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. இதத்தான் இம்புட்டு நேரமா நான் தேடினேன், தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. எரிஞ்சு முடிச்ச கலசம் மாதிரி இருக்கு மயிலோட முகம். ரொம்ப ராசியான ஹெட்செட் இது, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சரவணன் மயிலை விட ஹெட்செட்டை தான் ரொம்ப விரும்புறாரு போல இருக்கு. எடுத்துட்டு வந்து கட்டில உட்காந்து அது கரெக்டா ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணிட்டு இருக்க. மயிலு பயங்கர டிசப்பாயின்மெண்டோட அவருக்கு எதிரில் உட்காடுறாங்க. மாமா அப்படின்னு கூப்பிட என்னன்னு கேக்குறாரு. இல்ல நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு மயிலு கேட்க. ஆமா ஹெட்போனை எங்க வச்சேனே மறந்துட்டேங்கிறாரு சரவணன். அதை கேட்கல அப்படின்னு மயிலு சொல்ல அப்படிங்கிறாரு. காலையில நாம பேசணுமே மறந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க மயிலு. நாம என்ன பேசணும்னு சரவணன் கேட்க. இல்ல எனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டிய, வேணும்னா வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களாங்கிறாங்க மயிலு. நான் ஏதாவது வேணுமான்னு கேட்கும் போது நீ வேணாம்னு தானே சொன்ன அப்படின்னு சரவணன் கேட்க. எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனா நீங்களா ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேனே அப்படின்னு மயிலு சொல்ல. ஓ அப்படி சொன்னியோ அப்படின்னு சரவணன் கேட்க. அப்படின்னு வருத்தமா தலையாட்டுறாங்க மயிலு. சாரி மயிலு, நீ ஃபர்ஸ்ட் சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்தது, நீ செகண்டா சொன்னது எனக்கு ஞாபகமே இல்ல. அதுவும் இல்லாம கடையில வேற இன்னைக்கு நிறைய வேலை, நீ அப்படி கேட்டிருந்தா கூட என்னால ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்க முடியாது அப்படின்னு சரவணன் சொல்ல திகைச்சு போய் பாக்குறாங்க மயிலு. சரி அதை விடு, நீ நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க. சாப்பிட்டேன் அப்படின்னு வேண்டா வெறுப்பா பதில் சொல்றாங்க மயிலு. அம்மா கொடுத்த ஜூஸ் எல்லாம் குடிச்சியான்னு சரவணன் கேட்க. குடிச்சேன்னு அதுக்கும் தலையாட்டுறாங்க. சாப்பாட்டுல நீ காய்கறி எல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறேன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சரவணன் கேட்க. இல்ல சேர்த்துக்கிறேங்கிறாங்க. பாப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சரவணன் கேட்க. உங்க பாப்பா என்ன சொல்லும், அப்பா ஏன் சீக்கிரம் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னு தான் திரும்ப திரும்ப கேக்குது அப்படின்னு ஏதோ குழந்தை எதிரில் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி மயிலு சொல்றாங்க. சொந்த கடையில வேலை பார்த்தா அப்படிதான், நேரம் காலம் தெரியாம வேலை பார்க்கணும் அப்படின்னு சரவணன் சொல்ல. அப்படின்னு மயில சிம்பிளா உட்கார்ந்து இருக்க. சரி நீ படு, எங்கெல்லாம் தேட வேண்டியதா இருக்கு இந்த ஹெட்போனை, இனி இங்கேயே இருக்கட்டும்னு கொண்டு போய் ஹேங்கர்ல மாட்டி விடுறாரு சரவணன். வச்சுட்டு வந்து பெட்ல படுத்து ஒரு கழிச்சு நிம்மதியா தூங்க ஆரம்பிக்கிறாரு. மயில விடுறதா இல்ல. ஏமாமா அப்படின்னு கூப்பிட உம்முங்கிறாரு எந்திரிக்காமலேயே. செந்தில் தம்பி எல்லாம் வேலைக்கு போகும்போதெல்லாம் சீக்கிரம் வந்துருவாங்கல்ல, உங்களுக்கு மட்டும் ஏன் லேட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. அவனும் பல நாள் லேட்டா தான் வருவான், நீ அவனை பார்த்திருக்க மாட்டேங்கிறாரு சரவணன். ஓ அப்படிங்கிற மயிலு அடுத்து மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்க. இவருக்கு தூக்கம் கண்ணை சுழட்டுது. இருந்தாலும் மயிலு கூப்பிட்டதுக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு சொல்ல. மாமா இன்னைக்கு மத்தியானம் நான் தூங்குனேன், அப்போ ஒரு கனவு அப்படின்னு மயில வழிய. என்ன கனவுன்னு கேக்குறாரு சரவணன். இல்ல ஒரு பெரிய பீச்சு அப்படின்னு மயில கைய விரிக்க. ஏங்கிறாரு சரவணன். அவங்க என்னன்னு திகைச்சு போய் பார்க்க. பீச்சுனாலே பெருசா தானே இருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்ல. ஐயோ மாமா நீங்க கனவை கேளுங்க, அந்த பெரிய பீச்சில் நீங்க நானு நம்ம பாப்பா 3 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கோம். அப்ப திடீர்னு ஒரு பெரிய போட்டு வருது அப்படின்னு மயில தன்னோட பகல் கனவை பத்தி சொல்லிட்டு இருக்க. சரவணன் அவ்வளவுதான் தூங்கிட்டாரு. அப்ப நம்ம 3 பேரும், நீங்க நானு நம்ம பாப்பா 3 பேரும் சேர்ந்து அந்த போட்ல ஏறிட்டோம். சுத்தி தண்ணி, சிரிப்புனா சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு, நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கோம், மணிக்கணக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கோம்னு சொல்லி மயில ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் சிரிச்சு முடிக்கிறவங்க என்ன இவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனையும் காணோமேன்னு பாக்குறாங்க. முகத்தை எட்டி பார்த்து மாமான்னு கூப்பிடுறாங்க. அடுத்து மாமா அப்படின்னு கைய சுரண்டுறாங்க. மறுபடியும் மாமான்னு கைய சுரண்ட அப்படின்னு தூக்கத்துல அனுத்துறாரு சரவணன். தூங்கிட்டீங்களா அப்படின்னு மயிலு கேட்க. சரவணன் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. சே மாமா நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே
அப்படின்னு வருத்தத்தோட பாத்துட்டு இருக்காங்க மயிலு. கதிர் ரூம்ல கதிரும் ராஜியும் ஒரு பாயில உட்கார்ந்து இருக்காங்க. கையில மொபைல வச்சுட்டு 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய், நீ கோச்சிங் கிளாஸ்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்ததோட சரி, நீ போகவே இல்லங்கிறாரு கதிர். அது உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதாக்குன்னு ராஜி கேக்குறாங்க. இல்ல அடிக்கடி ஞாபகத்துல வரும், கேட்கணும்னு நினைப்பேன், ஆனா மறந்து போயிடுவேங்கிறாரு கதிர். எப்பவுமே என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறவன் மாதிரி பேசுவ, கோச்சிங் கிளாஸ் போறனா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம இருக்க அப்படின்னு ராஜி சொல்ல. ஏய், வீட்டுல பல பஞ்சாயத்து நடந்ததில்ல, அதுல கொஞ்சம் மறந்துட்டேன் அவ்வளவுதாங்கிறாரு கதிர். நாளைக்கே நான் போன் பண்றேன், எப்ப அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறாங்கன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல. அதெல்லாம் நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு கதிர். அடுத்த பேட்சை இப்போ இந்த மாசம் கடைசியில ஆரம்பிக்க போறாங்க, நான் ஜாயின் பண்ணிடுறேங்கிறாங்க ராஜி. ஓ சரி, அப்படின்னா சரிதானே. மறுபடியும் மொபைல்ல முழுகிடுறாரு கதிர். திரும்பவும் ஞாபகம் வந்தவரா? ஆமா, வீட்டுல என்ன நீ சொல்லலன்னு கேட்க, சொல்லலங்கிறாங்க ராஜி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே எங்க அப்பா கிட்ட டைம் பார்த்து சொல்றேன், சொல்லி பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல. புரிய வைக்கிறதுக்கான தேவையே இல்ல, போலீஸ் வேலைக்கு போறதுக்கே பெர்மிஷன் கொடுத்த மாமா கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? அதெல்லாம் ஈஸியா கொடுத்துருவாரு அப்படின்னு ராஜி நம்பிக்கையா சொல்ல. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு கதிரும் ஒத்துக்கிறாரு. ஆனா மாமா செம்ம இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல. என்ன செம்ம அப்படின்னு கதிர் ஆச்சரியமா கேக்குறாரு. பொண்ணுங்களை அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்ற பெரியவங்க மத்தியில கொஞ்சம் யோசிச்சாலும் உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்கப்பா அப்படின்னு மாமா சொல்றாங்கல்ல, அதான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க ராஜி. பொம்பளை பிள்ளைங்கிட்ட எல்லாம் நல்லா தான் நடந்துக்கிறாரு, ஆனா ஆம்பளை பசங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு அப்படின்னு கதிர் சொல்றாரு. பாண்டியனுக்கு அந்த காலத்து பழமொழி மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும் போல இருக்கு. பொண்ணை போத்தி வளர்க்கணும், ஆனா அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் கரெக்டா செஞ்சிருக்காரு போல இருக்கு. உடனே ராஜி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவர் சொல்ல. நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அறிவுரையை அள்ளி தெளிப்பாரு, நம்ம காது வலிக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பாரு, ஆனா பசங்களுக்குமே ஓரளவுக்கு நல்ல அப்பா தான் ஒத்துக்கிறாரு கதிர். அரசி விஷயத்துல அவர் நடந்துகிட்டதெல்லாம் எனக்கு நினைக்க நினைக்க பிரமிப்பா இருக்கு. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது, சப்போர்ட்டிவா நின்னது, அதுலயும் அவளுக்காக மைக் செட் எல்லாம் கட்டி பேசினது, இதெல்லாம் நினைச்சாலே அப்படியே அப்படியே புல்ல அரிக்குதுங்கிறாங்க ராஜி. சரிடாப்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கதிர் தலையாட்ட. பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே வீட்டுல சப்போர்ட் இல்லாம இருக்கிறது தான். வீட்டு சப்போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னு வையேன் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. சாதனை மேல சாதனையா பண்ணிருவீங்களான்னு கேக்குறாரு கதிர். ஆமா கண்டிப்பா, அந்த சப்போர்ட் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மாமா ஒரு உதாரணம். எனக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வையேன், மாமா சப்போர்ட் பண்ற மாதிரி நானும் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீயும் அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணணும், என்ன புரியுதா அப்படின்னு ராஜு ஒரு ஃப்ளோல பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு என்ன, சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு கதிரும் அதோ ஃப்ளோல ஒத்துக்கிறாரு. உனக்கு பொன் குழந்தை வேணுமா இல்ல பையன் வேணுமா அப்படின்னு ராஜு கனவுலகத்துல மிதந்துகிட்டு கேட்க. கதிர் திகைச்சு போய் பாக்குறாரு. என்னடா அடிங்க பொண்டாட்டியவே காணோம், புள்ள 18ங்கிறாளே அப்படின்னு கதிர் மனசுக்குள்ள தோணுதோ என்னமோ. என்ன கேட்டேன்னு அதிர்ச்சியா கேக்குறாரு. ஏய், இப்ப நீ என்ன கேட்ட அப்படின்னு கதிர் மறுபடியும் கேட்க. ராஜி இப்பதான் கொஞ்சம் சுயநினைவுக்கு வர்றாங்க. இல்ல ஒன்னும் கேட்கலங்கிறாங்க. ஏய் இல்ல இப்ப நீ என்னமோ கேட்ட அப்படின்னு கதிர் சொல்ல. ஏய் போயும்மா இவங்கிட்டயா இதெல்லாம் கேப்ப, சுருக்குன்னு ஏதாவது சொல்லி வைக்க போறான் அப்படின்னு ராஜி ரொம்பவே நொந்துக்கிறாங்க அவங்களையே. இங்க பாரு, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், போனை நோண்டிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ பேசுனது கேட்ட மாதிரியே இருந்துச்சு, ஆனா கேட்கல, அதனால இப்ப திருப்பி கேளு அப்படின்னு கதிர் கேட்க. அப்பாடா தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிற ராஜி. நான் எதுவும் கேட்கல, ஆக்சுவலி எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டு ராஜி எஸ்கேப் ஆக போக. ஏய் அப்படிங்கிற கதிர் ராஜி என்ன சொன்னாங்கன்றத ரீகலெக்ட் பண்ண பாக்குறாரு. ஐயோ அப்படின்னு ராஜி முகத்தை மூடிட்டு உட்கார்ந்துருக்க. ஆமா ராஜி, எனக்கு ஒரு டவுட்னு அவர் சொல்ல. என்ன டவுட்னு கேக்குறாங்க ராஜி. உனக்கு இந்த கிட்ஸ் நான் பிடிக்குமா அப்படின்னு கதிர் கேட்க. பிடிக்குமேங்கிறாங்க ராஜி. எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல. ராஜி அவ்வளவுதான் லைட்டா கனவுலகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சின்ன வயசுல இருந்து நிறைய சண்டை வரும், ஆகவே ஆகாது, ஆனாலும் எல்லாரும் நான் எங்க அப்பா மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கதிர் சொல்ல. அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு ராஜி சொல்ல. என்னதுங்கிற மாதிரி பாக்குறாரு கதிர். ஆம்பளை பசங்க அப்பா மாதிரியும் பொம்பளை பசங்க அம்மா மாதிரியும் தான் இருப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்ல. அப்ப உனக்கு பொன் குழந்தை பிறந்தா அதுவும் அருந்த வாளாதான் இருக்கும்ல அப்படின்னு கதிர் கேட்க. ஆமா, இதுல என்ன சந்தேகங்கிறாங்க ராஜி. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், பொன் குழந்தைங்கன்னா குட்டியா நல்லா தான் இருக்கும்,
அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க ராஜியோட கனவு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்குது. ஆமா, அந்த குழந்தை என்னன்னு கூப்பிடும் அப்படின்னு கதிர் அரைவே காட்டுத்தனமா கேட்க அதிர்ந்து போய் பாக்குறாங்க ராஜி. என்ன கேட்ட அப்படின்னு ராஜு கோவமா கேட்க, உன் குழந்தை என்னை எப்படி கூப்பிடும் அப்படின்னு கதிர் கேட்க ராஜு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. தெரியாதா உனக்கு, உன்னை தாத்தான்னு கூப்பிடும், இல்ல அறிவு கெட்ட கதிர்னு கூப்பிடும். லூசு மாதிரி பேசுறான், இவனுக்கு தலகாணி ஒண்ணுதான் கேடு புடி அப்படின்னு தலைவனையை தூக்கி கீழே போட்டு பெட்ஷீட்டையும் தூக்கி கீழே வீசுறாங்க ராஜி. கதிருக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு ராஜி படுக்க போக, ஏய் 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 ராஜி அப்படி என்ன கேட்டேன் அப்படின்னு யோசிக்கிறவரு, ஏய் உன் குழந்தை என்னை எப்படி கூப்பிடும்னு தானே கேட்டேன். இந்த கேள்வியில அப்படி என்ன தப்பா இருக்கு? இப்போ உன் குழந்தை அப்படின்னு அறிவு கெட்டத்தனமா கதிர் யோசிச்சுட்டு இருக்க. பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நேரா படுத்துக்கிறாங்க. எதுக்கு இவ இவ்வளவு கோவப்படுறா, இப்படி திட்டுறான்னு யோசிக்கிற கதிருக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. வாயிலேயே குத்திக்கிறாரு. டேய் முட்டாள் முட்டாள் கதிரே, இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிற அப்படின்னு தன்னையே திட்டிக்கிறவரு. ராஜி அப்படின்னு மெதுவா கூப்பிடுறாரு. போடாங்கிற மாதிரி கைய உதறாங்க ராஜி. ராஜி அப்படின்னு மறுபடியும் கதிர் கூப்பிட, லூசு மாதிரி பேசுறான் பாரு அப்படின்னு ராஜி மெதுவா சொல்லிக்கிட்டு இருக்க. கொசுவையே இந்த அடி அடிக்கிறானா, அப்ப என்னை என்ன அடி அடிப்பா? ஆனாலும் நீ எல்லாம் மனுஷனே இல்லடா, வாயா இது அப்படின்னு அவரை திட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க. ராஜு பயங்கர கடுப்புல இருக்காங்க. ஐயோ ஏண்டா அச்ச, என்னடா கதிரு, ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரவே இல்லையடா அப்படின்னு பேசாம நீட்டி படுத்துடுறாரு கதிர். சே இப்படி பண்ணிட்டியடான்னு அவரே நெத்தியில அடிச்சுக்கிறாரு. ஆளும் மண்டையும் விடியட்டும், ஏதாவது பேசிக்கிட்டு வருவான்ல அப்ப இருக்கு இவனுக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே ராஜு முறைக்க, ஐயோ தாயே தெரியாம பேசிட்டேன், மண்டையில மசாலா இல்லாம பேசிட்டேன்னு பரிதாபமா பாக்குறாரு கதிர். நாளைய ப்ரோமோவில் சரவணன் வாசல்ல நின்னுட்டு இருக்க. எதிர் வீட்டுக்கு ஒரு கார் வந்து நிக்குது. கதவை திறந்துகிட்டு முத்துவேல் இறங்க, இன்னொரு பக்கமா சக்திவேல் இறங்கி வர்றாரு. பேக் சீட்ல இருந்து நம்ம ஹீரோ சாரி வில்லன் முத்துவேல் இறங்கி எதிர் வீட்டை பாக்குறாரு. சரவணனும் பாத்துக்கிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள இருந்து வடிவும் மாறியும் ஓடி வர்றாங்க. குமாரு எப்படிடா இருக்க அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு ஆதரவா கேக்குறாங்க. சரவணன் சாப்பிட்டுட்டு இருக்க பாண்டியன் கிட்ட, அப்பா குமார் வெளியில வந்துட்டான் அப்படின்னு சொல்ல அவரு வாய்க்கு கொண்டு போன கையை அப்படியே அந்தரத்துல நிக்குது. கோமதி அரசி எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்க, ஓ அண்ணன் வந்துட்டானா, இனிமேலாவது அவன் நல்லபடியா இருக்கணுமே அப்படின்னு ராஜி பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.